கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனில் இந்த புனிதமான மாதத்தை பற்றி அறிமுகம் செய்கிற போது அல்லாஹு தாலா சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எவ்வளவு சிறப்புள்ள மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில்தான் மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தரக்கூடிய வேதமான குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தாலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகிற போதே குர்ஆன் இறங்கிய மாதம் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே சங்கையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆன் என்பது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. எனவே தான் அறிஞர் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹுவோடு பேச வேண்டும் என்று நாடினால் தொழுகையில் நின்று கொள்வேன். தொழுகை என்பது ஓர் அடியான் அல்லாஹுவோடு பேசுவது. அல்லாஹ் என்னுடன் பேச வேண்டும் என்று நான் விரும்பினால் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவேன். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய பேச்சு. ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார் என்றால் அல்லாஹுவோடு பேசுகிறார் என்ற அர்த்தம் என்பதை அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொன்னார்கள். எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வினுடைய சக்கீனா என்று சொல்லப்படக்கூடிய மன நிம்மதி இறங்குகிறது. எங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு பரக்கத்துகள், அபிவிருத்திகள் இறங்க காரணமாகிறது. பலா முசீபத்துகள் அங்கிருந்து நீங்குகிறது என்றெல்லாம் பல்வேறு சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹஸரத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் குர்ஆனில் உள்ள சூறாவான சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகிலே ஒரு குதிரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அவர் ஓத ஓத சிறிது நேரத்தில் வானில் மேகக்கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வானில் மேகக்கூட்டங்கள் வர வர சிறிது நேரத்தில் அந்த ஒட்டகமும் மிரண்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறது. காலை பொழுதானவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயங்களை சொல்லி விளக்கம் கேட்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள், தில்க சகீனா ததனஸ்ஸலத் லில் குர்ஆன். நீ வானத்தில் அந்த மேகக்கூட்டங்களை போன்று பார்த்தாயே, அதுதான் அல்லாஹ்வினுடைய சக்கீனா குர்ஆன் ஓதுவதின் காரணமாக இறங்கி கொண்டிருந்தது. அதனால்தான் அதை பார்த்த குதிரை மிரண்டு ஓட ஆரம்பித்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே சங்கையானவர்களே, சக்கீனா மன நிம்மதி, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்குவதற்கு காரணம் இந்த குர்ஆனில் இருக்கிறது. இன்னும் குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளவு நன்மை. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு ஹஸனா. யார் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு ஆயத்தை அல்ல ஒரு எழுத்தை ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளுக்கு சமமானது என்று சொன்ன ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் கூற்றை விவரிக்கிறார்கள். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். நபி அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னால் அதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இந்த அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் ஓதினார், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. 3 எழுத்துக்களை ஓதியதால் அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆக சங்கையானவர்களே, ஒரு எழுத்துக்கே 10 நன்மை என்றால் முழு குர்ஆனையும் ஓதுபவருக்கு அல்லாஹு தாலா எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறான். எனவே ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுக்கு சிறப்பு என்பதே குர்ஆனின் காரணமாகத்தான் அந்த மாதத்திற்கே சிறப்பு இருக்கிறது. எனவே நாம் அதிகமாக நம்முடைய நேரங்களை குர்ஆன் ஓதுவதில் செலவிட வேண்டும். நன்றாக ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக ஓதுவது, கொஞ்சம் சுமாராக ஓதுபவர்கள் குறைந்தது ஒரு அளவை நிர்ணயம் செய்துவிட வேண்டும். ஒரு நாளைக்கு நான் 1 ஜுஸுவை ஓதுவேன், ஒரு நாளைக்கு நான் 2 ஜுஸுவை ஓதுவேன் என்று யாருக்கு எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு ஆசை, எவ்வளவு தேட்டம் இருக்கிறதோ அவ்வளவு அதில் முயற்சி செய்ய வேண்டும்.
ஆக குறைந்தது ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு குரானாவது இந்த ரமலானில் ஹத்தம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய குடும்ப பெண்களை பற்றி கிதாபில் எழுதுகிறார்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எனது வீட்டு பெண்மணிகள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் 15 ஜுசூகள் அவர்கள் ஓதி முடிப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். ஆக சங்கையானவர்களே, இப்படி நம்முடைய முன்னோர்கள் குரான் ஓதுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சரித்திரத்தில் எழுதப்படுகிறது, ரமலான் மாதம் வந்துவிட்டால் பகல் முழுவதும் ஒரு குரானை ஓதுவார்கள், இரவில் ஒரு குரானை ஓதுவார்கள். அது இல்லாமல் தராவீஹ் தொழுகை மூலம் ஒரு குரானை ஓதிவிடுவார்கள். ஆக முழு ரமலானிலும் தராவீகில் ஓதியதோடு சேர்த்து மொத்தம் ஒவ்வொரு நாளும் 2 குரான், முழு தராவீகிலும் ஒரு குரான், 61 குரான்களை ரமலானில் ஓதி முடிப்பார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். எனவே நாமும் நம்மால் எவ்வளவு முடியுமோ குரான் இறங்கி இந்த மாதத்தில் அதிகம் நம்முடைய தொடர்புகளை குரான் ஓதுவதில் நாம் செலவு செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியாதோ அவர்களெல்லாம் நமது மஸ்ஜிதில் உள்ள இமாம்கள், தராவீஹ் தொலை வைக்கக்கூடிய ஹாஃபில்கள், ஆலிம் உலமாக்களை அணுகி குரானை ஓதி பழக முயற்சி செய்ய வேண்டும். இனி வருகிற ரமலானிலிருந்து நான் குரான் ஓதுவேன் என்ற அந்த நியத்தை நாம் உருவாக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானுக்கு சொந்தமான இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அவனுடைய கலாமோடு தொடர்பு கொள்ளக்கூடிய, அதிகம் அவனை ஓதக்கூடிய, அதுவே மனம் லயிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி